அல்லேலூயா. அப்பா உண்மைதான், நான் தப்பு பண்ணிட்டேன், ஆமென், என்னைய மன்னிங்க. கர்த்தர் சொல்றாரு, அவர்கிட்ட நம்ம மனம் திரும்பினா மன்னிப்பதற்கு தயை பெருத்தவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் எப்படி இருக்கிறாரு? தயவு பெருத்தவர். ஆமென். அபவுண்டன்ட்லி வேதத்துல சொல்லுது. ஆமென். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, அவர் மன்னிப்பதை தயை பெருத்தவர். ஆமென் சொல்லுங்க. அவர் மகா பெரிய தேவன், தயை பெருத்தவர். அவர்கிட்ட எப்பொழுது நமக்கு தயவு காட்டவே இருக்கிறார். ஆனா நாம அவர் பேசும் பொழுது, அவர் ஒரு காரியத்தை சுட்டி காட்டும் பொழுது அவர் பக்கம் ஓடி போய் அப்பான்னு முத்தம் பண்ணி, ஆண்டவரே அதை செஞ்சப்பா என்னை மன்னிங்கப்பான்னு அவரை பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவருடைய கோபம் நம்ம விட்டு நீங்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எடுத்து ஒரு வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 55:7 வாசிச்சு பாருங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அதையெல்லாம் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். அவன் மேல் மனது உருகுவார். ஆமென். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு அவர் மன்னிக்கிறதிலே தயவு பெருத்தவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம தப்பு பண்ணிட்டோம், சரி, தேவனுடைய கோபம் இதெல்லாம் இருக்கு, அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். ஆமென். நம்ம பக்கத்துல வருவானா? உங்க வீட்டுல பாருங்க, எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்காங்க, நல்லா கவனிங்க இல்லையா? ஒரு தப்பு பண்ணிட்டா நம்ம சொல்றோம்ல, அவன் பேசுறானா பாரு, எப்படி கல்லா நிக்கிறான் பாரு, ஒரு வார்த்தை சொல்றானா, நான் செஞ்ச தப்பு சாரின்னு சொல்றானா, என்னமோ அவன் செய்யாது போல போறான், செய்யாது போல வர சொல்றமா இல்லையா? ஒரு வார்த்தை வாயை திறந்து நான் தான் செஞ்சேன் என்னை மன்னிச்சுக்கன்னு சொல்றான். அப்படி அவனுக்கு எவ்வளவு அழுத்தம், அவனுக்கே இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கு. என்னங்க சொன்னமா இல்லையா? சொல்றேன். என்ன நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா அது நடக்குது. ஆமா. அப்ப கர்த்தர் அப்படிதான் நினைக்கிறாரு. வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்றானா, அப்ப நான் செஞ்ச தப்புன்னு இவனுக்கே இப்படி இருந்தா இவனை உண்டாக்குன எனக்கு எப்படி இருக்கும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆனா அதே சமயத்துல அவங்க சாரின்னு சொல்லிட்டா நம்ம உள்ள எல்லாம் எப்படி இருக்கு? அப்படியே அதெல்லாம் மறந்து அப்படியே குளிர்ந்து போயிரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கிட்ட திரும்பிட்டா அவர் மனதுருகுகிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் என்ன செய்றாரு? மனது உருகுகிற தேவன், மனது உருகுகிற ஒரு தேவன். அதோடு மாத்திரமல்ல, அவர் மன்னிப்பதற்கு தயவு பெருத்தவர். அல்லேலூயா. கடைசியாக எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த கோபமெல்லாம் நீங்கி நாம் ஒரு நீடிய வாழ்வு வாழ்வதற்கு ஒரு வழி கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க, நாம் முடிப்போம். பிரைஸ் தி லார்ட். அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. ஆமென் சொல்லுங்க. அல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருடைய கோபம் நீங்கிற்று. அல்லேலூயா. எப்ப கர்த்தருடைய கோபம் நீங்குது? கர்த்தரை துதிக்கும் பொழுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஜெபிக்கிறதும் வல்லமை, துதிக்கிறது ஒரு வல்லமை. ஆனா ஜெபிப்பதிலும் துதிப்பது ஒரு மேன்மையா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஜெபம் நிறைய பேர் பாருங்க, நமக்கு என்ன தேவையோ அதை ஜெபிக்கிறோம். நல்லா எத்தனை பேர் என்னை கவனிக்கிறீங்க? இன்னைக்கு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, எனக்கு ஒரு தேவையுமே இல்லை, எனக்கு ஒரு தேவையுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் இன்னைக்கு கர்த்தரை தேடி வந்திருக்கேன், துதிக்கிறதுக்கு மாத்திரம் நான் கர்த்தர்ட்ட வந்திருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தேவை. நம்முடைய ஜெபம் எல்லாம் என்ன தெரியுமா? நமக்கு எவ்வளவு தேவைகள் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ஜெபமும் அதிகமா இருக்கும். நம்முடைய தேவைகள் எவ்வளவு குறையுதோ அந்த அளவுக்கு ஜெபமும் குறைஞ்சிடும். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? உண்மைதானே? ஆனா துதிக்கிறவங்க பாருங்க, நடந்தாலும் சரி நடக்காட்டி சரி, ஆமென், எங்கள் தேவன் எங்களை காப்பாத்தினாலும் சரி எங்களை காப்பாத்தாட்டி சரி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த துதி அது என்னத்துக்கு அடையாளம்னா, துதியினுடைய மகிமையே என்னன்னா நம் வாழ்க்கையை சரண்டர் ஆக்குறது. ஆமென் சொல்லுங்க. என் சித்தம் ஒண்ணு அல்ல. ஏன் இந்த சகோதரர்கள் அப்படி ஆராதனை சர்வீஸ் ஆரம்பிக்க அப்படி ஆண்டவரை துதிக்கிறாங்க? நம்ம ஆவியிலே மறுரூபம் ஆவதற்காக, ஒரு புத்தி உள்ள ஆராதனை நடத்துவதற்காக. ஆமென் சொல்லுங்க.
நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க, அவருடைய சித்தம் நிறைவேற நமக்கு ஒரு பலன் உண்டாகத்தக்கதாக நாம் தேவனை துதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, என் சித்தம் இல்லப்பா, எல்லாம் உம்முடைய சித்தம் நடக்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதித்தாங்கன்னு சொல்றோம். பவுலும் சீலாவும் தப்பிக்கிறதுக்காக துதிக்கல பாருங்க, இல்லையா? துதிச்சோன்னு சிறைச்சாலைகள்லாம் அதிர்ந்து எல்லா கதவுகளை திறந்துருச்சு. நான் தப்பிக்கிறதுக்காக அவங்க துதிச்சிருந்தாங்கன்னா கதவு திறந்தோடனே அவங்க ஓடி இருப்பாங்க. ஆனா அவங்க ஓடல, அவங்க துதிச்சுட்டு என்னன்னா, எங்களை காப்பாத்தினாலும் சரி, எங்களை காப்பாத்தாட்டாலும் சரி, ஆமென், உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம், உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும்னு துதிச்சுட்டே இருக்கிறாங்க பாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு உங்களுக்கு விளங்குது? ஆமென். அதனாலதான் தேவனை துதிக்கும் பொழுது அவருடைய கோபம் நம்ம விட்டு நீங்குகிறது. ஏன்னா துதிக்கிறவங்க கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, சாப்பாடு இருந்தாலும் சரி, இல்லாட்டி காசு இருந்தாலும் இல்லாட்டி சரி, சுகம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் பலவீனம் ஆனாலும் என்ன ஆனாலும் சரி, ஆண்டவரே நான் உன்னை துதிப்பேன். ஆமென். அந்த துதி அதுக்கு தான் கர்த்தர் நம்ம ஏற்படுத்தினார். என் ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அந்த துதி தேவனுடைய கோபத்தை நம்மை விட்டு நீக்கி போடும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக, இன்று அவருடைய சித்தம் செய்வதற்காக ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற உம்முடைய கோபம் எதற்காக, ஏன் என்று நான் தெரிஞ்சு கொண்டேன். இனி என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில என்ன நன்மைகள் நடக்கணும்னு நினைக்கிறேனோ அதை காட்டிலும் 1000 மடங்கு நன்மைகளை நீ வைத்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு, என் கணவனுக்கு, என் எதிர்காலத்திற்கு எண்ணிலடங்காத நன்மைகளை நீ வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளில என் சித்தம் அல்ல, எனக்கு தேவையில்லை உம்முடைய கோபம் நீங்கணும் ஆண்டவரே. என் மேல நீங்க கோபமா இருக்க கூடாது. ஆபிரகாமை போல எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும் ஆண்டவரே, என்னுடைய சிநேகிதனா இருக்கணும், நான் உம்மை துதிக்கணும், எனக்கு போல நான் நடக்கணும் ஆண்டவரே. என் ஞானத்தினால், கிருபையினால், வல்லமையினால் நிரப்புங்க. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன், உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன்னு நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. இந்த நாள்ல பெரிய மாற்றங்களை நீங்கள் காண போறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. சகோதரி வாசிங்க. ஓசியா 14:4. சீக்கிரமா. ஓசியா 14:4. நான் அவருடைய சீர்கேட்டை குணமாக்கி அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. இந்த வசனத்துக்கு அவர் கரங்களை தட்டுங்களேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் அவருடைய இன்னைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் செட்ரைட் பண்ண போறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் நம்முடைய காரியத்தை கர்த்தர் செட்ரேட் பண்ணி, நம்முடைய சீர்கேட்டை எல்லாம், அதாவது தேவனுக்கு பிடிக்காத எல்லா காரியத்தையும் சரி பண்ணி அவர் சொல்றாரு, நான் உன்னை மனதார சிநேகிப்பேன். ஆமென் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. நான் மனதார உன்னை சிநேகிப்பேன், நீ என்னுடைய சிநேகிதனாய் மாறுவாய். ஆமென். என் கோபம் உன்னை விட்டு நீங்கிற்று. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு நீங்கிற்று. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய ஒரு நிமிஷம் அவருடைய கோபம், அவருடைய தயவு நீடிய வாழ்வாயிருக்க. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷ கோபம் மறைந்தது. இன்று அவருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நீடிய ஆசீர்வாதமான, சுகமான, பலமான, கிருபை நிறைந்த, நன்மை நிறைந்த, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நீடிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you wonderful Father. Thank you wonderful Master. Hallelujah. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் இந்த செய்தியினால தொடப்பட்டிருக்கீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நாம தேவனுக்கு கோபமா இருக்க கூடாது, அவருக்கு பிரியமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில பல பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரம் எல்லாம் இருக்கு. ஆனா கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதுல ஒரே ஒரு வேலை, உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். தம்பி, தங்கச்சி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க விரும்புவதை காட்டிலும் நல்ல வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
ஆமா, எந்த நல்லது உங்க வீட்டுல நடக்கணும்னு விரும்புறீங்களோ அது இப்படித்தான் நடக்கணும்னு நீங்க சொல்லாதீங்க. கர்த்தர் அதை எப்படி நடத்துவார்? நீங்களா ஒரு காரியத்தை சூஸ் பண்ணாதீங்க. ஆண்டவர்ட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. அவரு ஏற்கனவே எல்லாத்தையும் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்க வீட்டுக்கு எந்த மருமக வரணும், எந்த மருமக வரணும், உனக்கு எந்த வேலை கிடைக்கணும், எல்லாவற்றையும் அவர் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். அதெல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவா கர்த்தர்ட்ட இருந்து நன்மை தான் வரும். ஆமென். பூரணமான எந்த வரமும் நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் உருவாகி அது பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. உன் வாழ்க்கையில நன்மை மாத்திரம் கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். ஒரு நாள் கர்த்தர் நமக்கு தீமை செய்யவே மாட்டார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நான் நற்செய்தி சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னை குறித்து சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு நன்மையை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துக்கு உயர்வை வைத்திருக்கிறார். தேவன் சுட்டி காட்டின தேவனுடைய கோபத்துக்கு ஏதுவான எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த நாளிலே வழியிலே நாம் அழிந்து போகாதபடி அவரை முத்தம் செய்ய ஆரம்பிப்போம். ஆமென் சொல்லுங்க. அப்பானவரை கூப்பிடுவோம். ஆண்டவரே, உம்முடைய கோபம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, நீர் எனக்கு சிநேகிதனாய் மாற வேண்டும். அப்பா பிதாவே, ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் மகனுடைய உறவு எனக்கு வேண்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானுடைய அன்பு உன்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த அன்பு ஒரு நாள் உன்னை வெட்கப்படுத்தவே செய்யாது. இந்த நாளிலும் அந்த அன்பினாலே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். அந்த அன்பினாலே கர்த்தர் உன்னை அரவணைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே ஆண்டவரே மேல கோபமா இருக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவரே இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று சொல்லி நீ சபையை விட்டு போகாத, ஊழியத்தை விட்டு போகாத, ஊழியக்காரருடைய ஐக்கியத்தை விட்டு போகாத. அதற்கு மாறாக ஏன் என்று நீங்கள் கேட்பீர்களானால் கர்த்தர் உனக்கு ஆலோசனை சொல்லுவார். உன்னுடைய மனக்கண்களை கர்த்தர் திறப்பார். ஓ, எல்லா இருளின் தன்மைகளை கர்த்தர் மாற்றுவார். உன் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த ஆரம்புவார். இப்பொழுதே தேவனுடைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. தேவனுடைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் உன்னை விட்டு நீங்குகிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாரோடெல்லாம் பேசினார் என்று விசுவாசிக்கிறீர்களோ எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து ஷரபரதரமன கரபபபபபப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபபபரகரப. எல்லாரும் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இன்னும் உற்சாகமாய், இன்னும் உற்சாகமாய், இன்னும் இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நம்ம பிள்ளைகள் சில நேரங்களில் கீழ்ப்படியாம போகும் பொழுது அவங்க மேல நம்ம கோபப்படுறோம். சில வேளை சின்ன சின்ன தண்டனையும் நம்ம கொடுக்கிறோம். ஆனா ஒரு நாள் நம்ம அவங்களை வெறுத்துறதில்லை. அந்த பிள்ளைங்க தப்பு பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்காக அது நம்முடைய பிள்ளை இல்லாமலே போறதில்லை. அதுபோலதான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை அவர் நம்முடைய அப்பா, ஆமென், அவருடைய பரலோக தகப்பன் சில நேரங்கள்ல நம்மள கோபமா இருப்பார், தண்டிப்பார். ஆனா ஒரு நாள் நம்மை தள்ளிவிட மாட்டார். தேவனுடைய மனுஷனாய் நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியாருடைய மனதுருக்கத்தின் அபிஷேகத்தை இந்த இடத்துல நான் உணர்றேன். இந்த இடம் முழுவதிலும் ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியாருடைய ஒரு மனதுருக்கம், இயேசு மனதுருக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார். அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், என் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டேன் என்று சொன்னேன். சத்தியமாய் நான் சொல்லுகிறேன், அளவு கடங்காத மடங்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இப்பொழுது உங்களை அணைத்துக் கொள்ள விரும்புகிறார். நீங்கள் அவரை முத்தமிடும் பொழுது அவர்களை முத்தமிட்டு அணைத்துக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய மனதுருக்கத்தின் அபிஷேகம் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை கொண்டு வர போகிறது. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய அன்பின் மனதுருக்கத்தின் அபிஷேகம் உனக்கு ஒரு அற்புதங்களை செய்ய போகிறது. நாம் இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் அப்பானவரை கூப்பிடணும். ஏசப்பா,
ஏசப்பா நீ நல்லவர், நீ நல்லவர், எனக்கு நன்மை மாத்திரம் செய்கிறவர். உம்மை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் இல்லாமல் எனக்கு எதுவுமே வேண்டாம். உம்முடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில எதுவுமே வேண்டாம். உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. அன்பு 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 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல், என்னுடைய உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்று இந்த சத்தியத்தை அவர் உனக்கு கற்றுக் கொடுப்பதுடைய ரகசியம், உன் வாழ்க்கையில நீ உயர வேண்டும், நீ ஆசீர்வாதமாய் மாற வேண்டும், அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தம்பி தங்கச்சி எல்லாரும் இப்ப ஆண்டவரை துதிக்க போக. யாருக்கு இந்த துதியின் அபிஷேகம் வேணும்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ துதிக்க 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 வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை நீ காண போகிறாய். துதியின் அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. எல்லாரும் வாய்களை திறங்க. கர்த்தர் சொன்னார் அல்லவா, ஏசாயா 12:1, கர்த்தரை துதிக்கும் பொழுது அவருடைய கோபம் நம்மை விட்டு நீங்கி போகும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ இங்க துதிக்க ஆரம்பிக்கிற பொழுது உன் வீட்டில் இருக்க கட்டுகள் எல்லாம் உடைய போகிறது. உனக்கு விரோதமான பில்லி சூனிய கட்டுகள் உடைய போகிறது. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்க போகிறது. உன் சத்துரு உனக்கு சிநேகிதனாய் மாற போகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க எரிகோ விழுந்தது. யோசபா துதித்த பொழுது கர்த்தர் சத்துருக்கள் மீது வெற்றியை கொடுத்தார். நீ போராடி மேற்கொள்ள முடியாத காரியங்கள் இன்று துதியினாலே அற்புதம் நடக்க போகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷையில கரங்களை தட்டி துதிங்க. ஹல்லேலூயா. மற்றவர்கள் ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. கூப்பிடு தங்கச்சி, இயேசுவேன்னு சத்தமா கூப்பிடு. இயேசுவேன்னு கூப்பிடு 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 கூப்பிடு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. தங்கச்சி சத்தம் பத்தாது, சகோதரி சத்தம் பத்தாது, சகோதரா சத்தம் பத்தாது. இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்து, இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்து, இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்து. பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தினால் ஜனங்களை விட்டு விலகு. நன்றி 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 நன்றி. துதிங்க 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 துதிங்க. உனக்குள்ளாக ஒரு துதியின் அபிஷேகம், உனக்குள்ள ஒரு வல்லமை புறப்பட்டு வரட்டும், உனக்குள்ள ஒரு வல்லமை புறப்பட்டு வரட்டும். தங்கச்சி தங்கச்சி துதி துதி. உனக்குள்ள ஒரு வல்லமை புறப்பட்டு வரட்டும், புறப்பட்டு வரட்டும். அடக்கி கொள்ளாத, அடக்கி கொள்ளாத. அற்புதங்கள் நடக்கட்டும். பிசாசு நடுங்கி ஓடட்டும், பிசாசு வெட்கப்பட்டு ஓடட்டும். இது நாள் வரைக்கும் உன் வாய்களை திறக்க முடியாதபடி கட்டப்பட்டிருந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது, அறுக்கப்படுகிறது. கர்த்தர் வாயை திறக்கும் பொழுது நன்மையினால் திருப்தியாக்குவார். நன்றி நன்றி நன்றி. துதிக 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 துதிக. தங்கச்சி இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்து. தங்கச்சி வாயை தரங்க. அம்மா வாயை தர, வாயை தர. சத்தம் அடக்காது, அடக்காது. இன்று நன்றி நன்றி. அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் தொடுகிறார், ஆவியானவர் தொடுகிறார். அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. Yes, Holy Spirit, fill everybody with your mighty anointing, Lord. Holy Spirit, fill everybody with your mighty anointing, Holy Spirit. Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆவியானவரே. துதிக்க துதிக்க துதிக்க. அவருடைய கோபம் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தரை நேசிக்க ஆரம்பிக்கிறார், கர்த்தரை நேசிக்க ஆரம்பிக்கிறார், கர்த்தரை நேசிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய மனது உருக்கம், அவருடைய மனது உருக்கம் உன்னை நிரப்புகிறது, அவருடைய மனது உருக்கம் உன்னை நிரப்புகிறது. ஹல்லேலூயா. சத்துரு வெட்கப்பட்டு ஓடுகிறான், பிசாசு வெட்கப்பட்டு ஓடுகிறான். ஹல்லேலூயா.
உன்னை சுற்றிலும் ஒரு வெளிச்சம், உன்னை சுற்றிலும் ஒரு வெளிச்சம். உன் வீட்டுக்குள்ள ஒரு விடுதலை, வாழ்க்கையில ஒரு விடுதலை, சமாதானம், சந்தோஷம் உன் வாழ்க்கையை நிரப்புகிறது, நிரப்புகிறது. ரிசீவ், ரிசீவ். நிரப்புங்க, 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 நிரப்புங்க. ஒருவர் வெறுமையாய் திரும்பக்கூடாது, ஒருவர் வெறுமையாய் திரும்பக்கூடாது. இந்த இரவு ஒருவர் வெறுமையாய் திரும்பக்கூடாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு பதில் கொடுத்தார், நான் சந்தோஷமா இருக்கிறேன். என் நேசர் என்னோடு கூட இருக்கிறார், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உற்சாகமாய் மனத்தில் சந்தோஷ, சமாதானம், விசுவாச விடுதலையோடு நீ புறப்பட வேண்டும். நன்றி, நன்றி, நன்றி. அநேகருக்குள்ள அபிஷேகத்தை அளவில்லாமல் கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார், அளவில்லாமல் கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஞானவான் கர்த்தரை ஆறுதல் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஆண்டவரை நிரப்பிக்கொண்டே இருங்க, நிரப்பிக்கொண்டே இருங்க, நிரப்பிக்கொண்டே இருங்க, நிரப்பிக்கொண்டே இருங்க, நிரப்பிக்கொண்டே இருங்க.